குட் ஈவினிங் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ நம்ம பாடப்பகுதிக்குள்ளால போவோம். பாடம்னா நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் கடவுளோட ஆண் பெண் படைப்பு, கடவுள் இந்த உலகத்தை படைத்தது, அப்புறமா மனிதனோட கீழ்ப்படியாமை, காயின் ஆபேலோட பிறப்பு, அவ்வளோத்தையும் பற்றி பார்த்தோம். அப்படிதானே? இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சர்ச்சில் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? டீச்சர்ஸ் அழகாக ஒரு சின்ன புக் வச்சு நமக்கெல்லாம் பாடம் எடுப்பாங்க. அப்படிதானே? அந்த மாதிரி ஒரு சின்ன புக் வச்சு நம்ம சின்ன பிள்ளைங்க அப்படிதானே, நமக்கேற்ற ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸோட கொஞ்சம் பாடங்கள் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். சரியா? அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முதல் பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, மீட்பரை எதிர்பார்த்து இஸ்ரேலர். மீட்பர் அப்படிங்கிறவர் யாரு? அவர் தான் நம்மளுடைய கடவுள். அப்படிதானே? கடவுளை இஸ்ரேலர் எதிர்பார்த்த ஒரு கதையை தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஓகேவா? முதல்ல ஒரு சின்ன ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, வாங்க. 1993ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் நாள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில், அதிலும் குறிப்பாக நம்மளோட மாவட்டம் எது? குமரி மாவட்டம். சரியா? நம்மளோட மாவட்டத்தில் பெய்த பெருமழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 100க்கும் அதிகமான கிராமங்கள் நீரில் மூழ்கின. மக்கள் எல்லாம் பாவம் இல்லையா? எங்கே போவாங்க? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் மாடி வீடுகள் மீதும் உயரமான மரங்கள் மீதும் ஏறி உயிருக்காக போராடி கொண்டிருந்தனர். எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. அவங்க வீட்டில் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? சாப்பாடு எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க அந்த வெள்ளப்பெருக்கினால. ரொம்ப பசி அவங்களுக்கு. அப்போ அவங்க யாராவது தங்களை காப்பாற்ற மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. சரியா? நம்மளா இருந்தாலும் அப்படிதான் இல்லையா? ஏதாவது நமக்கு கஷ்டம் வரும்போது, கடவுளே யாராவது எங்களை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அப்படிதானே? அப்போது துன்பத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் தங்களை மீட்க யாராவது ஒருவர் வர வேண்டும் அப்படி எதிர்பார்க்கறது மனிதனோட ஒரு இயல்பு. சரியா? எல்லா மனிதர்கள்ட்டையும் காமனாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னதான்? தங்களை யாராவது ஏதாவது துன்பம் வந்துச்சுன்னா யாராவது மீட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் என்னது? எல்லா மனிதர்கள்ட்டையுமே இயல்பாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம். இப்படி ஒரு சிச்சுவேஷனில் தான் யார் இருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள். ஏன்னா இஸ்ரேல் மக்களை எகிப்தியர்கள் சிறைப்பிடித்து வைத்திருந்தாங்க. சரியா? அப்போது இறைவன் என்ன பண்ணார் அப்படின்னா, எகிப்தியர்கிட்டேருந்து இஸ்ரேலரை விடுவித்து கானான் நாட்டிற்கு அழைத்து சென்றார். கடவுள் நல்லது தான் பண்ணியிருக்காரு. அப்படி தானே? இஸ்ரேலரை எகிப்தியர்கிட்டேருந்து விடுவித்து கானான் நாட்டிற்கு அவர் அழைத்து சென்றிருக்காரு. அந்த மக்களோட அவர் உடன்படிக்கையும் செய்து கொண்டார். நம்மளெல்லாம் ஆள்றதுக்கு கண்டிப்பாக ஒரு தலைவன் வேணும். அப்படிதானே? தலைவன் இல்லாத மக்கள் ஒரு ஆயன் இல்லா ஆடுகள் மாதிரி தான். சரியா? அப்போது கடவுள் நீதி தலைவர்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள் வழியாக அந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினார். அவர்களுக்கு ஒரு அழகிய ஆலயத்தையும் கட்டி கொடுத்தார். எதுக்காக? கடவுளை வழிபடுவதற்காக. நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லையா? கோயிலுக்கு போய் ப்ரேயர் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? நம்ம ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி அவங்களும் ப்ரேயர் பண்ணி அவங்க தேவையானதெல்லாம் கிடைக்கிறதுக்காக அழகிய ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தாரு. ஆனால் நம்ம எல்லாம் யாரு? மனிதர்கள். அப்படிதானே? யாராவது நல்லது பண்ணால் நம்ம கண்டிப்பாக அதை மறந்துடுவோம். அதே மாதிரி தான் இஸ்ரேல் மக்கள் இறைவனோட அன்பை மறந்துட்டாங்க. அவர் இஸ்ரேல் மக்களை எகிப்தியர்கிட்ட காப்பாற்றினாரு அப்படிங்கிற ஒரு உணர்வே இஸ்ரேல் மக்கள் மறந்து கடவுளோட அன்பையே என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. சரியா? இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது? அவங்களுக்கு வேற வேற தெய்வங்களை வழிபட போகிறாங்க. அதில் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஹலோ குட்டீஸ், விவிலிய பின்னணியில் இன்னைக்கு தாழ்ச்சி என்ற குணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? தாழ்ச்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறது என்ன? ஒருவர் கனிவான முகபாவனையோடும் அமைதியான தோற்றத்தோடு இருந்து விட்டால் அதை நம்ம தாழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை? இதுதான் தாழ்மைக்கு அடையாளமா? வெளி தோற்றத்தில் அமைதியையும் எளிமை உள்ளவரை போல இருந்து உள்ளத்தில் அசுத்தத்தை வைத்து கொண்டிருக்கிற பலரை நம்ம விவிலியமே எடுத்து காட்டுகிறது. ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் சொல்லியிருக்கு. தாழ்மையும் ஆணவமும் ஒன்றுக்கொன்று முரணானது. பாவம் செய்கிற மனிதன் ஆணவத்தோடு தான் வாழ்கிறான். அவனால் கடவுள் முன் தன்னை தாழ்த்தி கொள்ள இயலாது. அவனுடைய ஆணவம் அவனை அழிவுக்கு தான் இட்டு செல்லும். நம்முடைய மனதில் இருக்கும் ஆணவத்தை அழித்து
தாழ்மைக்கு இடம் கொடுத்து வாழும்போது நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போம். மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் என்ன சொல்லியிருக்குன்னா, தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்பெறுவர். கிறிஸ்து இருக்கும் இதயம் தாழ்ச்சி உள்ளதாக இருக்கும். தாழ்ச்சி இருக்கிற உள்ளத்தில் உலக ஆசைகள் குறையும், சகோதரர்களுக்கு இடையே ஒற்றுமை வளரும், குடும்பத்தில் இருப்பவர்களோடு மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். இயேசுவை போல இந்த உலகத்தில் யாருமே தாழ்ச்சி உள்ளவங்களாக இருந்தது இல்லை. தன்னுடைய கன்னத்தில் அறைந்தும் முகத்தில் துப்பியும் அவரை அவமானப்படுத்திய பிறகு கூட அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டார். நாமும் நம்மை துன்பப்படுத்துகிறவங்களை பழி வாங்கணும் என்ற எண்ணத்தை விட்டுட்டு இயேசுவை போல தாழ்ச்சி உள்ளவர்களாக இருந்தால் கடவுளுடைய ஆசி என்றென்றைக்கும் நம்முடனே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஆரோக்கியத்தில் பார்க்க போகிறது துளசியை பற்றி தாங்க. துளசியை மூலிகைகளின் ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மருத்துவ குணத்தால் ஆயுர்வேத மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுத்தப்படுது. அதோட இலைகள் மட்டும் இல்லாமல் பூக்கள்லையும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. மேலும் பெரும்பாலான தென்னிந்திய வீடுகளில் துளசி கட்டாயம் வளர்க்கப்படும் செடிகளில் ஒன்றாகவே இருக்குது. காய்ச்சல் இருக்கும்போது உடனே மாத்திரையை வாங்கி சாப்பிடாம துளசி இலையை வாயில் போட்டு மென்று வந்தால் துளசியானது காய்ச்சலை குறைத்துவிடும். தொண்டைப்புண் இருக்கும்போது துளசியை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரால் வாயை கொப்பளித்தால் தொண்டைப்புண் குணமாகும். இருமல், கடுமையான சளி மற்றும் இருமலால் அவஸ்தைப்பட்டால் துளசி இலையை மென்று அதன் சாற்றினை விழுங்கி வாருங்கள். இதனால் அதிலுள்ள மருத்துவ குணத்தால் சளி, இருமல் பறந்தோடிவிடும். தினமும் காலையில் 10 துளசி இலையை மென்று தின்பதால் இரத்தம் சுத்தியடையும். மார்பு வலி, தொண்டை வலி, வயிற்று வலி ஆகிய கோளாறுகள் நீங்கும். எந்த காய்ச்சலாக இருந்தாலும் துளசியிடம் இருக்கிறது தீர்வு. இதை உலகளவில் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். துளசி செடி ஆரோக்கியமான மனிதன் தினமும் தின்று வந்தால் குடல், வயிறு, வாய் தொடர்பான பிரச்சனைகள் அவன் வாழ்நாள் முழுவதும் வராது. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் புனித தோமையாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். புனித தோமையார் இயேசுவோட 12 திருத்தூதர்களில் ஒருத்தர். இவர் கிபி 52ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்திருக்காரு. கேரளாவில் கொடுங்காலூருங்கிற கடற்கரை பகுதியில் அவரோட நற்செய்தி பணியை தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருந்த நிறைய ஊர்களில் பணியாற்ற தொடங்கியிருக்காரு. 7 இடங்களில் திருச்சபை ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் சோழமண்டல பகுதியில் நிறைய மக்களை மனம் திரும்ப செய்திருக்காரு. கடைசியாக சென்னைக்கு பக்கத்தில் இருக்க மயிலாப்பூரில் பணியாற்றியிருக்காரு. கிபி 72ஆம் ஆண்டில் மயிலாப்பூருக்கு பக்கத்தில் இருக்க சின்ன மலையில் அவரை ஈட்டியால் குத்தப்பட்டார். இருந்தாலும் அவர் அந்த வலியெல்லாம் பெருசாக எடுக்காமல் பெரிய மலைக்கு போய் அங்கே இருந்த கற்சிலுவையை பிடிச்சிட்டே அவரோட உயிரை விட்டிருக்காரு. அவரோட உடல் இப்போ மயிலாப்பூரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற சாந்தோம் பேராலயத்தில் இப்போவும் புனித தோமையாரோட கல்லறை இருக்குது. நீங்கள் இனிமேல் சென்னைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சாந்தோம் பேராலயத்துக்கு போய் புனித தோமையாரோட கல்லறையை பாருங்கள். 10 கட்டளைகள். நாமே கடவுளாகிய ஆண்டவர், எம்மை தவிர வேற தெய்வங்கள் உமக்கு இருத்தல் ஆகாது. கடவுளாகிய ஆண்டவரின் பேரை வீணாக பயன்படுத்தாது. ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. தந்தையும் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே, பிறருக்கு உரியதையும் கவர்ந்திட விரும்பாதே. இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளில் அடங்கும். முதலாவது, அனைத்திற்கு மேலாக கடவுளை அன்பு செய்வது. இரண்டாவது, தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. 10 கட்டளைகள். நாமையும் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உமக்கு இருத்தல் ஆகாது. உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. உன் தந்தையும் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே,
பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே, பிறருக்கு உரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளுள் அடங்கும். முதலாவது அனைத்துக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, இரண்டாவது தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். 10 கட்டளைகள். 1. ஒன்று, நாமே நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர் கடவுளாகிய ஆண்டவர் எம்மை தவிர என்னை தவிர வேறு தெய்வங்கள் வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. உனக்கு இருத்தல் ஆகாது. 2. இரண்டு, உன் கடவுளாகிய கடவுள் ஆகிய ஆண்டவரின் பெயரை ஆண்டவர் பெயரை வீணாக வீணாக பயன்படுத்தாதே. பயன்படுத்தாது. 3. மூன்று, ஓய்வு நாளை ஓவினாலே தூயதாய் ஊயலாய் கடைபிடிப்பதில் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. கடைத்தாயிரு. 4. நான்கு, உன் ஒன் தந்தையையும் தந்தையாக தாயையும் தாயையோ மதித்து நட. மடித்து நட. 5. 5, கொலை செய்யாதே. கொலை செய்யாதே. தந்தை மகன் தூயவின் பேராலே ஆமென். 10 கட்டளைகள். 1. நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர் எம்மை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. 2. உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. 3. ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 4. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. 5. கொலை செய்யாதே.